தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தனி மனித ஒழுக்கமற்றவர்கள். இவர்கள் தமிழக மக்களுக்கு தலைமை தாங்க தகுதியற்றவர்கள் என்று சோசலிஸ்ட் கட்சி தலைவர் ராஜ் அந்தோணிசாமி தெரிவித்தார். ஆரிய கடப்பாரியால் திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று அறிவித்த சீமான், எங்கிருந்தோ பணம் பாய்ந்து கொண்டிருப்பதால் பேசுகிறார் என்றும், அவரால் எந்த காலத்திலும் ஆரிய கடப்பாறையால் திராவிடத்தை வீழ்த்த முடியாது என்றும் கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவினரிடம் சீட்டுகளுக்காக நடத்தி கொண்டிருக்கும் பேரம் மார்க்சியம் லெனினியத்தை தாண்டி பெட்டிசமாக மாறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். சோசலிஸ்ட் கட்சி தலைவர் ராஜ் அந்தோணிசாமி அவர்களுடன் கலந்தாய்வு நடத்திட்டு இருக்கோம். அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அணி தனித்து போட்டியிட போகுது. இப்போ நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு 234 தொகுதியிலையும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு 234 தொகுதியில் போட்டியிட அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது, மற்றும் ஆட்களாக இருக்காங்க. ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு விசுவாசமாக இல்லாதவர், துரோகம் பண்ணவர், தமிழக மக்களுக்கு என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்றது என்னுடைய கருத்து. இது ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். இந்த விஜய் எப்படி அதை களம் காணுவார், மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்றது மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா விஜய் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு அவருடைய கனவாக இருக்கலாம். இளைஞர்கள் இன்றைக்கி கோஷம் போடுவாங்க. சிரஞ்சீவி ஆந்திராவில் விஜயை விட அதிகமான கூட்டத்தை திரட்டி காட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவி தான் ஆந்திராவில் அதிகமாக கட்டியிருக்காரு ரசிகர் மன்றத்தில். அப்புறம் நிறைய கட்சிகள் அவங்க பலத்துக்கு ஏற்ப ஆட்களை திரட்டுறாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆட்கள் திரள்வதாக கூட்டம் சேர்த்தவங்கலாம் ஜெயிக்க முடியாது. மக்கள் தான் வாக்களிக்கணும். மக்கள் என்ன வாக்களிக்கிறாங்கன்னு இதை பொறுத்து பார்ப்போம். நீங்கள் பர்சனல் விஷயத்தை தொடறீங்க. சீமானுக்கும் இதே மாதிரியான பர்சனல் விஷயங்கள் இருக்குது. வாக்குகள் வாங்கியிருக்காரு. அது அங்கீகாரமே பெற்றிருக்காரு அவர் தேர்தல் ஆணையத்தில். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதை காட்டுது. சீமான் திருமணத்துக்கு முன்பு அந்த மாதிரி இருந்தாருன்னு தான் அந்த கேள்விப்பட்டோம். இந்த இதில் அவருடைய மனைவி புகார் அளிக்கல. விஜய் மாதிரி அவருடைய மனைவி புகார் அளிக்கல. என் கணவர் வேறு. சீமான் தரப்பில் அவங்க மனைவி எதுவும் குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனாலும் சீமான் செய்கிறது மிக தவறு. சீமான் பேசுகிறார், தமிழ் தேசியம் அப்படின்றாரு, தமிழ் கலாச்சாரம்ன்றாரு. அவர் திருமணம் செய்ததே தமிழ் கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தமிழ் பெண். அந்த அம்மா யார் நம்ம ரெண்டாவது அவங்க தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் வயது ஏகப்பட்ட வித்தியாசம் வேறு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவர் எப்படி கலாச்சாரத்தை காப்பாற்றுவார்? அவர் பணம் யாரோ தராங்க அவருக்கு, இந்த இடத்துல போய் ப்ரொபகண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு. அதான் சீமான் சொல்கிறாரு, ஆரிய கடப்பாரை கொண்டு திராவிடை வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஆனால் ஆரிய கடப்பாரை கொண்டு 100 வருஷமாக வீழ்த்த முடியாத திராவிடத்தை இவர் வீழ்த்த முடியாது. அதனால் இவர் சொல்கிறாரு, இவருக்கு பணம் தராங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தி திராவிடத்தை வீழ்த்துவதற்காக இவர் களம் இறக்கப்பட்டிருக்கார். சீமான் தமிழ் தேசியம்ன்ற பேரில் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் பல பொய்கள்னு சொல்லிட்டு பல பேரால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் சொல்கிறார், பொய்யா சொல்கிறார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் அவர். அவருடைய கூற்றை நாங்கள் முற்றா நிராகரிக்கிறோம். அவரெல்லாம் ஒரு தலைவரே கிடையாது. அன்றைக்கு மக்கள் இன்றைக்கும் மக்கள் சரியாக சிந்திச்சதுலாம் ஓட்டு போடுறதில்லை. ஏதோ விரக்தியில் போட்டுடுறாங்க. இவனும் சரியில்லை, அவனும் சரியில்லை, படா இவனுக்கு போடுறான் அப்படின்னு. இந்த நிலைப்பாடு தானே இருக்குது. யாரும் சிந்தித்து செயலாற்றுவதில்லை. வள்ளுவன் சொன்ன மாதிரி, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க தோழலாம். அந்த மாதிரி பார்த்து ஓட்டு போகிறவங்க யார் இருக்கா? 20% மக்கள் இருக்காங்க. மீதி பேர்லாம் அரசியல் சார்ந்து தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ, அவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு அரசியல் சார்ந்து தான். இந்த 20% மக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. இவங்க தான் யார் வந்தால் இவர் இருந்ததோட இவர் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி வாக்களிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கு. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 5 சீட்டு வாங்கியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சி 6 சீட்டுக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதுன்ட்டு எனக்கு புரியல.
இந்திய 100 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் கோலோச்சிய இவர் இந்திய கம்யூனிஸ்ட். வெள்ளைக்காரங்கிட்டையும் போராடினாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் போராடினாங்க, ஜமீன்தார் நிலச்சுவந்தார்களுக்கு எதிராகவும் போராடினாங்க, மக்கள் மத்தியில் ரீச் ஆனாங்க. சில தலைவர்களின் தவறான வழிகாட்டுதலால அப்படியே அந்த கட்சி மெல்ல மெல்ல அழிஞ்சிருச்சு. இவர்கள் சென்ற முறை வாங்கிய கோடிக்கணக்கான ரூபாய் பெட்டி அது சென்ற முறையே இவர்களை தேர்தலில் தோற்கடிச்சிச்சு. ஏதோ 2 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை 5 இடங்கள் தான் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை எவ்வளோ பெட்டி வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் அதனுடைய விலையும் அதிகமாக மக்கள் அளிப்பார்கள். மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கம்யூனிசம் இவங்களை கேட்டால், கம்யூனிஸ்டுகளை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நம்மளை எப்படி கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்சியம் தெரியுங்களா உங்களுக்கு, லெனினிசம் தெரியுமா, மார்க்சிசம் தெரியுமா, லெனினிசம் தெரியுமா அப்படின்னும். நான் ஒரு தோழர்கிட்ட சொன்னேன், என்னை கேட்டார் இப்போ தான், நீங்க நெறிய தோழர் மார்க்சியம் லெனினிசம்லாம் படிங்க, நல்லா நெறிய தோழர். முதல்ல ரியலிசம் தெரியுமா தோழர் உங்களுக்கு? இன்றைய சூழ்நிலை என்ன? தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெட்டி வாங்க சூழ்நிலையில தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது.